Viewers, welcome to aathusamayal. Please subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க bell button press. அவல் பாயாசம் எப்படி பண்றது அப்படின்றதை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே ஈஸி, ரொம்ப டேஸ்டி, கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்தமான அவல்ல நம்ம இப்போ பண்ணலாம். 1 கப் அவல் எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் அதே 1 கப்புக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நான் தாளிப்புக்கு நான் பாதாம் எடுத்துர்க்கேன். நீங்கள் முந்திரி திராட்சை எது வேணாலும் எடுத்துக்கலாம். பால் 1 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். இப்போ நெய் தேவையான அளவு எடுத்துப்போம். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுண்டு நல்லா அவலை நீங்கள் இந்த மாதிரி வறுத்துக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை மிக்சியில் ஒரு கொஞ்சமாக பொடிச்சு கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ரொம்ப முழுசாக உங்களுக்கு அவல் பிடிக்கணும்னா அதே அப்படியே போட்டு நீங்கள் வேக வச்சு எடுக்கலாம். இப்போ தேவையான அளவு ஸ்வீட் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ பால் விடுறதுனால உங்களுக்கு 1 கப் அவலுக்கு 1 கப் சுகர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவல் வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இப்போ தேவையான அளவு நெய் விட்டு அதுக்கப்புறம் அதில் பாதாம் அதில் வறுத்து நான் போட்டிருக்கேன். ஏலக்காய் பொடி தேவையானது முதலே நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது கொதித்து ஒரு 5 மினிட்ஸ் கொதித்து இது வந்ததுன்னா அவல் பாயாசம் ரெடி ஆகிடும். சர்க்கரைக்கு பதில் நீங்கள் வெல்லமும் சேர்க்கலாம். வெல்லம் 1 கப்புக்கு நீங்கள் 3/4 கப்பு எடுத்திங்கனாலே போதும். உங்களுக்கு ஸ்வீட்டை பொறுத்து நீங்கள் எடுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சிடலாம். இதே மாதிரி பண்ணி நீங்கள் நெய்வேத்தியம் வைங்க. ரொம்பவே சிம்பிள் ரெசிபி. நெக்ஸ்ட்டு நம்ம உளுந்து வடை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 கப் உளுந்து நான் எடுத்து அதை 2 ஹவர்ஸ் ஊற போட்டிருக்கேன். இப்போ மிக்சியில் தான் நான் அரைக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா கிரைண்டரில் நீங்கள் அரைச்சிக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகும், ஒரு 4-5 மிளகும், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவும் போட்டு நான் இப்போது அரைக்கிறேன். இதை கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டே அரைக்கும் போது பெருங்காயம் நீங்கள் சேர்த்துருவீங்க. அரைச்சதுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அது கரண்டி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் கலக்கிடணும். அது வீடியோவில் கேப்சர் ஆகலை. இப்போ ஜஸ்ட் அது இப்படி கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக நீங்கள் உருட்டி நடுவில் ஒரு ஹோல் போட்டு இந்த மாதிரி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு எழும்பி வரும். இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பச்சரிசி உளுந்து ஊற போடும் போதே நீங்கள் ஊற போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக வரும். அது மறக்காமல் 2 ஹவர்ஸ் நீங்கள் ஊற போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து மிக்சியில் நீங்கள் அரைக்கணும். கிரைண்டர்லேயும் அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது. அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் சால்ட்டு போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் பீட் பண்ணணும். அந்த பீட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் தண்ணியில் லைட்டாக வலது கை ஒரு கை வச்சு நீங்கள் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா காஃபி ஃபில்டர் இருக்குது இல்லையா, அது மேலே இப்படி வச்சு கூட நீங்கள் இப்படின்னு போடலாம். அது பழக்கம் இல்லாதவங்க இதே மாதிரி கையிலேயே நீங்கள் செய்யலாம். இதே மாதிரி பண்ணி பாருங்கள். ஹாப்பி கிருஷ்ண